உங்கள் குழந்தைங்கள நீங்கள் பாராட்டாதீங்க. படிப்பில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை வந்து உங்கள்கிட்ட வந்து காமிச்சா, அப்பா நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ல போகும்பொழுது நீங்கள் பாராட்டாதீங்க. ஸ்போர்ட்ஸில் அவன் வந்துட்டு ரன்னிங்லேயோ இல்லை அத்லெட்டிக்லேயோ இல்லை கபடிலேயோ கிரிக்கெட்லேயோ எதுலேயோ ஒன்றில் வந்துட்டு நான் வந்து பெஸ்ட்டில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு நிற்க போகும்போது நீங்கள் பாராட்டாதீங்க. பேச்சு போட்டியில் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்ல போகும்பொழுது நீங்கள் பாராட்டுவீங்க. என்னடா இது, அதை நீ எல்லாமே நல்லா பண்ணிட்டு வர்றேன்னா நீங்கள் பாராட்டாதீங்க சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு தானே உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. சொல்கிறேங்க, எப்போவுமே நம்ம பசங்க ஜெயிச்சுட்டு வரப்போம் பொழுது அவங்க ஜெயிச்சதை வச்சு நம்ம பாராட்டினோம்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த பாராட்டுதல் வந்து பெருசாகவே தெரியாது. அவங்க செயலை வச்சு நம்ம பாராட்டணும். டேய் தம்பி, அவன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அவங்கள்ட்ட வந்து கொடுக்குறான்ல, அப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீ காலையில் எங்களுக்கெல்லாம் தெரியாமல் எந்திரிச்சு அலாரம் வச்சு எந்திரிச்சு 4:30 மணிக்கெலாம் நீ படித்த பற்றியா, உன்னோடைய அந்த செயல் தான் இன்றைக்கி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க வச்சுருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாராட்டுங்க. நீங்கள் வந்து பேச்சு போட்டியில் நீ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்திருக்கீங்க, அதை வந்து எங்களுக்கெல்லாம் தெரியாமல் நீ நடுராத்திரியில் எந்திரிச்சு அந்த பேச்சு பயிற்சியை நீ மீண்டும் மீண்டும் பேசி நீ பயிற்சி எடுத்த பற்றியா, அந்த பயிற்சி தான் இன்றைக்கி உனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்து கொடுத்துருக்கு. அந்த பயிற்சியை நீ விட்டுறாத, உன்னுடைய முயற்சியும் பயிற்சியும் தான் உனக்கு வெற்றியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு பாராட்டை நீங்கள் கொடுங்க. ஸ்போர்ட்ஸில் அவன் வந்து ரன்னிங்லேயோ அத்லெட்டிக்லேயோ இல்லை கிரிக்கெட்லேயோ இதில் ஒரு விஷயத்தில் வந்து ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சுட்டு வந்து நிற்க போகும்பொழுது நீ உன்னுடைய கடின உழைப்புனால அந்த நீங்கள் வந்து இந்த ஓடுனா எப்படி ஜெயிக்கலாம், அதுக்கு என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிட்டா நம்ம கடுமையாக முயற்சி பண்ணி ஓடலாம் அப்படின்னு நினச்சி நீ சாப்பிட்டு ஓடுன பற்றியா, அந்த முயற்சி தான் உனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸை பெற்று கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவன் முயற்சியை வந்து நீங்கள் பாராட்டுங்க. இப்படி அதாவது வாழ்க்கையில் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கிறணும். நம்ம பாராட்டணும் அப்படி சொல்லிட்டோம்னா அவனுடைய முயற்சியை வந்துட்டு அதோட நிறுத்திக்கிடுவான். அவனுடைய முயற்சியை நம்ம பாராட்டணும்னு வச்சுக்கிறீங்களேன், அவனோட மைண்ட் செட் வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். நம்ம வந்து இந்த விஷயத்தில் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். அந்த ஓட்டம் தான் அவனுக்கு வந்து மீண்டும் மீண்டும் வெற்றியை தவிரும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம அவங்களுக்கு எடுத்து சொன்னோம்னா அவன் வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவான் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் a nice day.